ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை ஒரு முறை வாசிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க பைபிள. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சத்தமிட்டு நிறுத்தி வாசிக்கணும், புரிந்து வாசிக்கணும். பைபிள் எடுத்துட்டு வரல அப்படின்னா தயவுசெய்து வார்த்தைகளை கவனிங்க. ஒருவேளை வாசிக்க தெரியாதவர்கள் இருப்பீர்கள், ஆனால் பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க. வேதத்தை கொண்டு வந்தவங்க எல்லாரும் நீங்கள் பைபிளை இந்த வார்த்தைகளை கூர்ந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி தெளிவாக வாசிங்க. என்னோடு சேர்ந்து நாம் வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களான படியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற சொல்லக்கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். எவ்வளோ பேர் உண்மையாக வாசிக்கும் போது இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஆண்டவர் பேசினார். டிக் போட்டே வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். வீட்டில் போய் திரும்ப ஒரு முறை நீங்கள் வாசிங்க. நம் தேவன் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை இந்த அதிகாரத்தில் நமக்கு எழுதியிருக்கிறார். வேதம் சொல்லுது, உங்கள் அன்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஃபேக்காக இருக்காது. நிறைய டூப்ளிகேட் இருக்கு உலகத்தில். எல்லாத்துலேயும் டூப்ளிகேட். இதில் தான் டூப்ளிகேட் இல்லை. சபைக்குள்ளேயும் டூப்ளிகேட் வந்துருச்சு. பிரைஸ் லார்டுன்னுவாங்க, ஆமென், நல்லா இருக்கீங்களான்னு மனசு வேற மாதிரி சொல்லும். சொல்லுங்க, உங்க அன்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அன்பு டூப்ளிகேட்டா இருக்க வேணாம். அதான் மாயம்னா புரியாது நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம பாஷையில பேசணும். சொல்லு, உங்க அன்பு என் மேல வச்சிருக்கிற உங்க அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. உண்மையா அன்பு வச்சிருக்கியா? ஃபேக்கா சிரிக்கிறது, ஃபேக்கா கை கொடுக்கறது, ஃபேக்கா காணிக்கை கொடுக்கறது, ஹல்லேலூயா, ஃபேக்கா சபைக்கு வர்றது. சொல்லுங்க, அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென். அப்படியே நிறைய சொல்லிட்டு போகலாம். 11வது வசனம் சொல்லுது, அசதியாயிராமல். சொல்லுங்க, அசதியாயிராத. ஆமென். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரசங்கம் அல்ல. 19வது வசனம் வாசிங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரிய. சொல்லுங்க, பழி வாங்கணும்னு துடிக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் பழி வாங்க துடிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பழி வாங்கணும்னு ஒரு வெறி இருக்கு.
எனக்கு என் கல்யாணத்துக்கு வரல, உங்கள் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். பழி வாங்குறேன். எனக்கு ஒரு காலம் வரும், உனக்கு ஒரு காலம் இருக்குல்ல, எனக்கு ஒரு காலம் வரும். எனக்கு கடவுள் ஒரு நேரம் வச்சுருப்பார். எனக்கு நீ செய்யலைல்ல, நான் உனக்கு நிச்சயமாக என்ன பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு வரும். இல்லை எல்லாம் சொல்லுங்கள், பழி வாங்குறது என் வேலை இல்லை. சொல்லுங்கள், பழி வாங்குறதுக்கு என்னுடைய வேலை இல்லை, நம்ம வேலை இல்லை. ஆமென். நமக்காக கர்த்தர் பழி வாங்குவார். நீங்கள் பழி வாங்கினா கொஞ்சம் வாங்குவீங்க, கர்த்தர் வாங்கினா பெருசாக வாங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. உங்களுக்காக கர்த்தர் பழி வாங்குவார். ஆமென். எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருக்குரியதை நீங்கள் எடுக்காதீங்க, அவருக்குரியதை எடுக்காதீங்க. அவருக்குரியதை அவர் கையில் கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பார். பழி வாங்குதல் எனக்குரியது. இன்னைக்கு உலகத்தில் பழி வாங்குறதுனால எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ கொலைகள், இல்லை எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் கர்த்தருடைய சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள பழி வாங்குற வேலை நம்ம எடுத்துக்கிட்டா ஸ்தோத்திரம், கர்த்தர் அமைதியாக இருந்துருவார். ஆனால் அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பழி வாங்குவார். ஆமென். நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 20வது வசனம், பழி வாங்கணும்னு நீ யாரை நினைக்கிறியோ அவனுக்கு சாப்பாடு கொடு. அன்றைய உன் சத்துரு பசியாக இருந்தால் கூப்பிட்டு வா, டின்னர் போகலாம், வா ரெஸ்டாரண்ட்டு போகலாம், இன்றைக்கி நைட் என் கூட தான் உனக்கு சாப்பாடு, என் கல்யாணத்துக்கு வா, என் ஃபங்க்ஷனுக்கு வா. வயிறார என்ன பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, சாப்பாடு கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு டீ கொடு. ஆமென். நீங்கள் என்ன போய் சர்ச்சில் தாகமாக இருப்போம், அவனுக்கு டீ, அவனை மட்டும் டீ கொடுக்காமல் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவருக்கு தான் நீங்கள் டீ விழுந்து விழுந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சபையில் தாகத்தோடு வருவாங்க, டீ கொடுங்க. ஆமென். பிடிக்காதவங்களுக்கு டீ கொடுங்க, பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டீ கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் டீ கொடுக்கும்போதே உஷாராயிடுவீங்க, எதுக்கு டீ கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அன்புனால கொடுங்க. வேதம் அதான் சொல்லுது, பசியாக இருந்தால் அவருக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் என்ன பண்ணுறீங்களா, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் அல்ல. ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்து ஜெயமிடுங்க. நீங்கள் நன்மை செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது வசனம் சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவனுக்கும், சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்லை, சபைக்கு வெளியே கூட, வாழ்கிற இடத்துல, பக்கத்து வீட்டில், ஆமென், வேலை செய்கிற இடத்துல, ஒருவனுக்கும். நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா தீமைக்கு என்ன பண்ணாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இதில் அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு துவங்குங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கைக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாம் ஊக்கமாக ஜெபிங்க. சில காரியங்களை நம்ம மாம்சத்தில் செய்ய முடியாது. தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கைக்கொள்வதற்கு ஒரு உன்னத பலன் நமக்கு தேவை, ஒரு ஆவியின் பலன் நமக்கு தேவை. நம்ம உலக மனிதர்களாய் நடந்து கொள்ளக்கூடாது, நம்ம ஆவியின் மனிதர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அநேக சமயத்தில் நாம் மாம்சத்தை உலகத்தாரை போல, தேவனை அறியாதவர்களைப் போல, வேதத்தை வாசிக்காதவர்களைப் போல நாமும் வேதத்தை வாசிக்கிறவர்களும் ஆராதிக்கிறவர்களும் நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறீங்க. நீர் நல்லவர் மேலும் தீமையுள்ளவர்கள் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. நல்லவனுக்கு மட்டும் சூரியன் காலில் உதிக்கல, நல்லவனுக்காக மட்டும் மழை பெய்யல. எல்லாருக்கும் கர்த்தர் மழை பொழிய பண்ணுகிறார், எல்லாருக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஹல்லேலூயா நன்மையின் தேவன், நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே நன்மையின் தகப்பனுடைய நன்மை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே, நன்மை செய்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நமக்குள்ள நன்மை செய்கிற ஒரு சுவாபம் உண்டாகட்டும். சொல்லுங்க, அந்த சுவாபம் எனக்குள்ள வரணும்ப்பா. கேளுங்க, ஆண்டவரே தீமை செய்கிற எண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும். அந்த வாஞ்சை, அந்த ஆண்டவரை எண்ணங்கள் என் இருதயத்திலிருந்து, ஆண்டவரை பழி வாங்குகிற இருதயம் என்னை விட்டு அகன்று போக உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகர் ஜெபமே பழி வாங்கிறது தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்கப்பா, ஆண்டவரே எல்லா விதமான மாம்சீக எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், மாம்சீக போராட்டங்கள் என்னை விட்டு நீங்கட்டும்,
மாம்சிக சிந்தைகளை என்னை விட்டு நீங்கள் ஜெபம். நான் சொல்ல நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு தியானத்தில் போய்ட்டு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிங்க, எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் இருந்தாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹாத நமஷதரபா. ஆண்டவர் சொன்ன, நான் சொன்ன உபதேசத்தினால இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். ஆமென். இந்த சபைக்கு நாம் வருவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நாம் சுத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது குழந்தையை கொஞ்சுகிற ஒரு நேரம் அல்ல. ஹல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற ஒரு நேரம் அல்ல. ஓ, இது தேவனோடு பேசுகிற ஒரு நேரம். உங்கள் கவனங்கள் பிள்ளைகள் மீது அல்ல, கர்த்தர் மீது இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஷஹதரபாலா. ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற மாம்ச எண்ணங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அது ஆண்டவரை கீழ்ப்படியட்டும். அதை கீழாக கொண்டு வருகிறேன். உங்க சிந்தை மேலோங்கி இருக்கட்டும், உங்க உணர்வுகள் எனக்குள்ள மேலோங்கி இருக்கட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சகைவு ஆண்டவரை சந்தித்த பிறகு தேவன் ஆண்டவர் அவரோடு நடந்து போகும் பொழுது, அவருடைய வீட்டுக்குள்ளே போகும்போது, ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் உறவு உண்டான பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பாவி என்று அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பொருளாசை நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். ஒரே நல்ல மாறுதல், ஆனால் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறீரப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், என் சிந்தையை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், என் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், என் ஆண்டவரே இருதயத்தை நீர் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர். சொல்லுங்க, நல்லா விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த வசனத்தின் மூலம் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உலக எண்ணங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர், மாம்சக எண்ணங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர். சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சிந்தையுடையவன், நான் ஆவிக்குரிய எண்ணங்களை உடையவன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் தேவ ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்பட்டவன், நான் தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவன். எனக்குள்ளே இவ்வளவு நேரம் ஆராதித்தோமே, அந்த தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த தேவ பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சிந்தை அந்த தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது. அந்த என் சிந்தை இப்பொழுது கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தினாலே, ஓ என் வாழ்க்கை அந்த தேவனுடைய பிரசன்னத்தினாலே. ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் மட்டுமல்ல, சில நேரங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக்கப்படுவது உங்கள் வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கையாக. பழி வாங்குகிற எண்ணங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஹந்தல ஷதரபா ஹந்தினிமியா கரபா. ஆண்டு சொல்லாரு, நானே பழி வாங்குவேன், அது எனக்குரியது. சில பேர் அந்த எண்ணங்களோடு இங்கே வந்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆண்டு திரும்ப அந்த வார்த்தையை எனக்குள்ள உணர்த்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நானே பழி வாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. அது என்னுடைய வேலை நான் சொல்றாரு. ப்ரொஃபட்டிக்கலாக கர்த்தர் சொல்றார், தீர்க்க தரிசனமாக, நானே பழி வாங்குவேன், அது எனக்குரியது. ஆமென். நீ தீமையை நன்மையினால வெல்லன்னு கர்த்தர் சொல்றாரு. நன்மை செய்கிற மனிதனாயிரு, நல்லதை செய்கிற மனிதனாயிரு, நல்ல காரியங்களை செய்கிற மனிதனாயிரு, நல்ல சுவாபங்களை வெளிப்படுத்துகிற மனிதனாயிரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹந்த நம ஷியந்தர தனம ஹந்தலிதியந்தரப் ஓ ரிபாஷகதன மஹந்தனியாங்கரபா. ஹல்லேலூயா. Yes Lord. யாராவது ஒருவர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் பழி வாங்குவேன், உனக்காக நான் பழி வாங்குவேன். பழி வாங்குதல் எனக்குரியது, உனக்குரியது அல்ல. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரைட், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து கவனிங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இதான் இன்னைக்கு செய்தி. மிகுந்த துன்பம். எல்லாம் சொல்லுங்க.
பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் போது அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுறாங்க. ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எனக்கு துன்பம் வராது, பாடுகள் வராது, கஷ்டங்கள் வராது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகும்போது நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போயிடுறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு என்ன வந்துருச்சு? மிகுந்த துன்பம் வந்துருச்சு. கொஞ்சம் துன்பம் இல்லை, சாதாரண கஷ்டம் இல்லை. என்ன கஷ்டம்? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் இருக்கிற சபை ஒரு சாதாரண சபை கிடையாது, இல்லை. அந்த சபை ஒரு மனமுள்ள சபை. அந்த சபை ஜெபிக்கிற ஒரு சபை. அந்த சபை தேவ வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு சபை. அப்படிதான் நம்ம எருசலேமில் இருக்கிற அந்த சபை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். எல்லா விசுவாசிகளும் ஜெபிக்கிறவர்கள், எல்லா விசுவாசிகளும் தேவ வரங்களை உடையவர்கள், அந்நிய பாஷையை பெற்றவர்கள். அவர்கள் எல்லாருடைய சிரசின் மேலும் தலை மேலும் ஒரு அக்கினிமயமான நாவுகள் இறங்கி இருந்தது. ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக தேவ வைராக்கியமாக இருந்தவர்கள், சத்தியத்திற்காக நின்றவர்கள். இவங்க எல்லாரும் பாவிகள் அல்ல, துன்மார்க்கர்கள் அல்ல, தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி சொன்ன விதத்தில் இவர்கள் எல்லாரும் அப்படியாக இருந்த ஒரு சபை. ஆனால் அப்படிப்பட்ட சபைக்கே என்ன வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் ஜெபம் பண்றீங்க, 4 வாரத்தில் 3 வாரம் தான் வரீங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக இது பண்ண எனக்கே இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து பாயிண்ட்டு மேலே பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ணுறீங்க. ஆமென். உங்களை விட அதிகமான பாயிண்ட் வச்சு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் துன்பங்களை ஏன் அந்த சபைக்கு அனுமதித்தார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைத்து கொள்ளுகிறோம், துன்பம் பாவம் செய்தால் தான் துன்பம் வரும், ஆண்டவருக்கு பிரியமில்லா செஞ்சால் தான் துன்பம் வரும், அப்படி என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். அதுவும் இருக்கு. துன்பங்கள் 2 விதத்தில் வருது. துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் 2 விதத்தில். தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காததுனாலையும் நம்ம துன்பப்படுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆமென். சோதம் குமாரா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தனால அந்த பட்டணமே அழிக்கப்பட்டது. ஆமென். அனனியா சப்பீரால் வஞ்சகமாய் நடந்ததுனால ஜீவனே போயிருச்சு. ஆனால் இங்கு தேவன் இந்த சபைக்கு துன்பத்தை அனுமதித்திருக்க காரணம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக. ஆமென். துன்பங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், பாடுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்கிறோமோ, எப்படி தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்லுகிறோமோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் துயரங்களை, துன்பங்களின் பாடுகளையும் நீங்கள் அனுபவிக்கும் போதும் அதையும் நீங்கள் ஒரே நிலையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஐயோ கர்த்தர் எனக்கு ரொம்ப கெட்டவராக இருக்கிறாரு, எனக்கு தீமை செய்கிறவராக இருக்கிறாரு நீங்க நினைக்க கூடாது. இதுவும் கர்த்தரின் வாழ்க்கையில் நன்மைக்காக கர்த்தர் செய்கிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த காலவேளையிலே ஒரு துன்பத்தின் பாதையிலே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கு துன்பங்களின் பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறது? நீங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். என் தேவைகளின் மத்தியிலே, என் குறைவுகளின் மத்தியிலே, என் பாடுகளின் மத்தியிலே, என் கண்ணீரின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே, என் வியாதியின் நேரத்திலே, சிறையிருப்பின் நேரங்களிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். துன்பங்களை எப்படி பார்க்கணும்னா, நம்மளை உடைந்து போக, சிதறி போக பண்ண, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு அல்ல, கர்த்தர் அதிலே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் என்ன பண்ணுவாங்களா? சிதறி போனார்கள். ஹல்லேலூயா. என்ன துன்பம் அவங்களோட வாழ்க்கையில வந்தது? அன்றைக்கு ஊழியத்தில் அவங்களுக்கு என்ன துன்பம்? மேல் அதற்கு முந்தின அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியான அந்த மரணத்தை குறித்து பார்க்கிறோம். ஸ்தேவான் எப்படியாக கொல்லப்பட்டார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமென். இந்த ஸ்தேவானுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. ஸ்தேவான் சபை பந்தி விசாரிக்க ஊழியத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். அப்படிதானே? ரொம்ப அமைதியா இருக்கீங்களே, புரியுதா? சில சமயம் ரொம்ப அமைதியா இருந்தாலும் பயமா இருக்கு. ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிடக்கூடாது. கவனிங்க, ஸ்தேவான ஆண்டவர் அந்த சபையில எதுக்காக அழைத்தார்? அந்த 7 பேர்ல அவரும் ஒருத்தர். சபைக்காக வேலை செய்தவர். அந்த சாதாரணமான அந்த ஊழியத்தில் இருந்து அசாதாரணமாய் கர்த்தர் அவரை வளர செய்தார். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாக ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும், ஆமாம், பந்தியை விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தில் 7 பேர்ல ஸ்தேவான் எக்ஸ்ட்ராடினரியா மாறிட்டார். ஹல்லேலூயா. அந்த 7 பேர்ல இவர் ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை செய்கிறவராக கர்த்தர் மாத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 7 பேர்ல நீங்க பேரை வாசிச்சீங்கன்னா மற்றவங்க பேரெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல மட்டும்தான் வாசிச்சிருப்போமே தவிர மற்ற ஒரு சிலருடைய பேர் அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் அப்படியே ஆமாம், சில பேர் டீ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 10 வருஷம் 20 வருஷமாக தான் அவங்க தான் டீ. ஆமென். சில பேர் கூட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 20 வருஷமா அவங்க தான் கூட்டுறது. ஆமென். சில பேர் பாடினாங்கன்னா 20 வருஷமா அவங்க தான் பாடுவாங்க. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தாருன்னா உங்களை யாரும் திட்டல, சொல்கிறேன். அந்த 7 பேரில் மற்றவங்க 5 பேரும் என்ன பண்ணாங்க? அந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணல. ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவர் கேட்டார் யார் டீ கொடுப்பா? நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கருப்பாக ஒல்லியாக இருப்பாங்களே, இப்போ அவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தான் கொடுத்தாங்க, இப்போவும் அவங்க தானே கொடுக்குறாங்க. ஆமாம் பாஸ்டர், அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் நினைச்சார் இந்நேரம் அவங்க பாஸ்டர் ஆகிட்டு இருப்பாங்கன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்நேரம் அவங்க ஒரு கிளை சபை ஊழியராக மாறி இருப்பாங்கன்னு அவர் நினைச்சிருப்பார் போல இருக்கு. அவர் சார் இன்னும் அப்படியா செய்கிறாங்கண்ணா? ஆமாம் பாஸ்டர், அவங்களுக்கு அவ்வளோதான். ஹல்லேலூயா. அந்த 7 பேரில் 5 பேரும் பாருங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் ஸ்தேவான் பாருங்க அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி தேவ ஆவியில் வளர்ந்து, ஆமென், அபிஷேகத்தில் வளர்ந்து, வரங்களில் வளர்ந்து, கிருபையில் வளர்ந்து, ஸ்தோத்திரம், அந்த வாசித்த அந்த 7 பேரை விட அடுத்தது அவருடைய ஊழியம் ரொம்ப ஹைலைட் ஆகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாருன்னா பயன்படுங்க, தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நீங்களா முந்திரி கொட்டையாக முந்திக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். அவரை கரத்தினால நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தேவான் பாருங்க, இப்பொழுது அற்புதங்கள் அவருடைய ஊழியத்தில் நடக்க ஆரம்பிக்குது. பெரிய அற்புதங்கள் நடக்குது. பெரிய பெரிய அடையாளங்கள் அவருடைய ஊழியத்தில் நடக்குது. எவ்வளவு வளர்ந்தாரோ நல்லா கவனிக்கணும். எவ்வளவு நீங்கள் வளர்றீங்களோ அவ்வளோ பெரிய எதிர்ப்பை நீங்கள் சந்திப்பீங்க. ஒரு பக்கம் வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடாது. ஆமென். நீங்கள் எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கிறீங்களோ அவ்வளவாக சத்துருவுடைய ராஜ்யத்தால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குதுன்னு பக்கம் பார்த்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் எரிச்சல், கோபம், வைராக்கியங்கள் எழும்போம். இங்கே ஸ்தேவானுடைய ஊழியத்தில் அதான் நடந்தது. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எத்தனை பட்டணத்தார் அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். ஆமென். அத்தனை மனிதர்களையும் ஒரே மனிதனாக அவர் சந்தித்தார்.
10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களாலே கூடாமல் போயிற்று. கூடாமல் போன உடனே அடுத்தது இவனை ஜெயிக்க முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது, வசனத்தில் ஜெயிக்க முடியாது, தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பொய் சாட்சிகளை எழுப்பி அவனை குற்றப்படுத்த அவர்கள் முன் வந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், 13ஆம் வசனம், பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். ஆமாம், பார்த்தீங்களா? அப்போவே என்ன சாட்சிலாம் இருக்கு? சொல்லாததை சொன்னான், செய்யாததை செஞ்சான் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தினார்கள். குற்றப்படுத்தி அவனை விசாரணைக்குள்ளே கொண்டு போனார்கள். 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் அவனை உட்கார வச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மற்ற 5 பேரும் பந்தி விசாரிக்கிறதுல அவங்க ஊழியம் பாட்டுக்கு சைலண்டாக அமைதியாக போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்த தேவ மனிதன் உடைய வாழ்க்கை இப்போ எங்கே இருக்கு தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க. எங்கே சொல்லுங்க? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறீங்களா? எப்போவுமே பூ மாலையே வந்துட்டு இருக்காது, போஸ்டர் மட்டும் வந்துட்டு இருக்காது, வாய்ப்புகள் மேடைகள் மட்டும் வந்துட்டு இருக்காது. எங்கே போய் உட்கார வேண்டியது இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ரெடியா இருங்க. ஹல்லேலூயா. ரெடியா இருக்கணும். இதுக்கும் ஆலோசனை சங்கத்தில் போய் உட்காரந்தான். ஆனால் அந்த உட்காரும்போது அந்த ஸ்தேவானுடைய முகம் ரொம்ப டென்ஷன் ஆகி, ரொம்ப பிபி ஏறி ஒரு மாதிரி இல்லை, உட்கார்ந்துடல. வேதம் சொல்லுது, அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், விளக்கங்கள் கொடுக்கணும், குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தரணும், தன்னை நியாயப்படுத்த வேண்டும். ஆனாலும் அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? பக்கத்தில் திரும்பி பாருங்க, எப்படி இருக்கு? பிரச்சனை இல்லை. ஆலோசனை சங்க சபையில் உட்கார்ந்துருக்கிற முகமே, சபையில் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற முகமே எப்படி இருக்க மாட்டேங்குது? என்னையா எப்படி இருக்க மாட்டேங்குது நமக்கு? அப்போ கூட பாட்டு பாட, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர் மிக மிக அப்படின்னு சொல்ற முகத்தில் என்ன இருக்க மாட்டேங்குது? தேவன் தூதனுடைய முகத்தை போல ஒரு பிரகாசம் இருக்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த ஸ்தேவான் பிரச்சனைகளின் மத்தியில், கேள்வி கேட்கிற மத்தியில், சுற்றி இருக்கிற எதிர்க்க இருக்கிற எல்லாரும் அவனை பற்றி குவஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த அகத்தில் கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ளே இருந்ததுனால அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடிந்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கும் இந்த ஜெபம், ஆண்டவரே என்ன வந்தாலும் முகம் கர்த்தருடைய முகம் மாதிரி இருக்கணும். சில சமயம் இருக்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாராவது நம்மளை குறை சொன்னால் நமக்கு முகம் வேற மாதிரி மாறிடுது இல்லையா? ஆமென். ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சா நம்ம முகமே நம்மளை காட்டி கொடுத்துருது. பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறார், என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன அப்படின்லாம் நமக்கு தான் அந்த வசனம்லாம் பொருந்துற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஸ்தேவான் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் பாருங்க. அவர் 1000 பிரச்சனைகளின் மத்தியில் முகத்தில் அவ்வளோ ஒரு தேவ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் அவருடைய ஆவியுடைய நிறைவுக்குள்ளே இருந்தார், ஆவியுடைய சிந்தைக்குள்ளே இருந்தார். இந்த மிகுந்த துன்பத்துக்காக சொல்ல வரேன். இந்த துன்பம் யாரால வந்தது? ஸ்தோத்திரம், சத்தியத்தை எதிர்க்கிறவர்களால் வந்தது, வசனத்தை விரோதிக்கிறவர்களால் வந்தது. ஹல்லேலூயா. அத்தனை கேள்வி கேட்கிற ஜனங்களின் மத்தியில், அவனோடு தர்க்கம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். ஆமென். அப்படி என்றால் நீங்கள் துன்பங்களின் வழியாய் போய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பாடுகளின் வழியாய் போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதி midnight 12 o'clock இருந்த முகத்தின் பிரகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி இருக்கா? நவம்பர் மாதம் இந்த கடைசி தேதியில் இருக்கா? சிரிச்சு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? சிரிச்சு என்ன சொன்னீங்க? 12ஆம் தேதி 12 மணிக்கு ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் இருக்கா? யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி சொன்னாங்களோ பாவம். ஹல்லேலூயா. யார் முதல்ல உங்களை வாழ்த்துனாங்களோ, ஹல்லேலூயா, அந்த நபரை நினைச்சுக்கோங்க. இப்போ
ஹாப்பினஸ் இப்போ இல்ல. லட்டு கொடுக்கும் போதே ஹாப்பினஸ் போயிருது. நிறைய பேருக்கு கேட்டாங்க கொடுக்கல பாஸ்டர், என்ன மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. கொடுக்கிறவருக்கும் ஹாப்பி போயிருது, வாங்குறவங்களுக்கும் ஹாப்பினஸ் போயிருது. நியூ இயர் ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. ஆனால் 1000 பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் ஸ்தேவானுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க கர்த்தர் அவருக்கு பலன் கொடுப்பார். ஆனால் அதே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அதே தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளும் பிரகாசமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இப்படியாக துன்பங்களை மத்தியிலே சபை போய் கொண்டிருந்தது, எதிர்ப்புகளின் மத்தியிலே சபை போய் கொண்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியத்தை யாராவது எதிர்க்கிறாங்களா? உங்களுடைய காரியங்களை யாராவது எதிர்க்கிறாங்களா? உற்சாகமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் இந்த ஸ்தேவான் கிட்ட கேட்குறாங்க. 7வது அதிகாரம் 1வது வசனம். பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்னு ஆரம்பிச்சு அப்படியே பேசுறாரு. எல்லாரும் கவனிச்சு கேட்கிறாங்க. எங்க முடியுதுன்னா, எங்க முடியுது? 53 முடியுது. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும். ஆமா, சகோதரரே பிரியமானவர்களே ஆரம்பிச்சு இப்ப பிரசங்கம் போயிட்டே இருக்கும்போது எங்க முடியுது பிரசங்கம்? என்ன வார்த்தை வருது நடுவில்? நீங்கள் என்ன பண்ணவில்லை? தேவ தூதரை கொண்ட பிரமாணங்களை கை கொள்ளவில்லை, கை கொள்ளாமல் போனீர்கள். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்தார்கள். அவனை பார்த்து, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது பல்ல கடிச்ச அனுபவம் இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை என்று சொல்லும், அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம், என்னையா சொல்ற, நானா கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள நாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மார்க்க பக்தி. ஆமென், ஒரு ரிலீஜியஸ் ஆமா ஒரு வெறி வந்துருச்சு அவங்களுக்கு. ஆமென். இவைகள் அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனால் அவனோ திரும்ப பல்லை கடித்து, ஆமென், நான் யாருக்கிட்ட மோதுறீங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, ஆவி என்ன தெரியுமான்னு சொல்லாம அவர் என்ன சொன்ன தெரியுமா? அவனோ பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய். ஒருத்தர் பல்ல கடிச்சா உனக்கு தானே கடிக்க தெரியும், எனக்கும் கடிக்க தெரியும்ன்றோம். ஹல்லேலூயா. உனக்கு மட்டுமா கடிக்க தெரியும்? உனக்கு மட்டுமா நாக்கு இருக்கு? உனக்கு மட்டுமா வார்த்தை இருக்கு? நான் கடிக்கிறேன் பார் அப்படின்னு ஸ்தேவான் கடிக்கல. அவனுடைய முகம் பரிசுத்த ஆவினா அவர் பரிசுத்த ஆவினா நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எதை பார்த்தாரு? கடிக்கிறவங்கள எதிர்க்கிறவங்கள பார்க்காம கர்த்தரை பார்த்தாரு, பரலோகத்தை பார்த்தாரு. அவர் அங்க பார்க்கும்போது என்ன கிடைச்சதுன்னா, தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தரிசனத்தை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. துன்பங்களின் வழியாய் நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண்கள் தரிசனங்களை காண்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டத்தில் நிறைந்தவர்களாய் அல்ல, துக்கத்தில் நிறைந்தவர்களாய் அல்ல, நீங்கள் தேவ ஆவியில் நிறைந்தவர்களாய் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய எண்ணங்களை நிறைக்க உலகத்தின் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் துடிச்சிட்டு இருக்கோம். டேமை திறக்கிற மாதிரி பல எண்ணங்கள் உணர்வுகள் உங்கள் சிந்தைக்குள்ள ஓடி வர முயற்சி செய்யும். ஆனால் நீங்களோ அதற்கெல்லாம் ஒரு அணையை போட்டு, நான் தேவ ஆவியில் நிறைந்திருப்பேன், இந்த கஷ்டத்தின் மத்தியில், என்னை பார்த்து பல்லை கடிக்கிறவர்கள் மத்தியில் நான் கர்த்தரை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்றீங்க? ஆமென். வானங்கள் திறந்திருக்கிறதை, தேவகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. பாடுகளின் மத்தியில பரலோகத்தின் தரிசனத்தை பாருங்க. துன்பங்களின் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான இடத்தை பாருங்க. நம்ம ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் பல்ல கடிக்கும் போது எதை காட்டுறாரு? எல்லாரும் கல்ல அடிக்கும் போது, எல்லாரும் அவனுக்கு விரோதமா எழும்போது எதை காட்டுறாரு? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்கலாம் எதை பார்க்கறாரு? நீங்க என்ன பண்ண, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அங்க போய் நீங்க ஷோ காட்டிட்டு இருக்கிறீங்க,
நான் இங்கே இத்தனை பேர் மத்தியில் தனி ஒரு ஆளாக நின்றுட்டு இருக்கிறேன். இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க, இறக்குகிறேன். அப்படிதானே ஜெபம் பண்ணுவீங்க. இன்னும் ஆண்டவர் இறங்கி வராம மேலே நின்று விஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இல்லை, என் புள்ள அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், எனக்காக தானே கஷ்டப்படுறான், சத்தியத்தை பேச தானே கஷ்டப்படுறான். ஆண்டவர் இறங்கி வரணும்னு தான் நம்ம நினைக்கணும். ஆண்டவர் இறங்கி வரணும்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அவர் இறங்கி வரணும் அவர் நினைக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, மகனே நான் இங்கேருந்து உன்னை நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் இறங்கி வராம அங்கிருந்து காட்டுறாரு, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை. ஆனா இப்ப அணுகுதே. இத்தனை பேர் வந்து என்ன பண்றாங்க? பல்ல கடிக்கிறாங்களே, கல் எடுக்கிறாங்களே. ஆண்டவர் இறங்கி வரணுமா வரக்கூடாது? நீங்க சில பேர் ஆண்டவர் இறங்கி வரலையே, இவரெல்லாம் ஆண்டவரா? மேல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு, வெறும் சீன் மட்டும் காட்டுறாரு. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? எத்தனை பேர் நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, என் பிரச்சனையில கர்த்தர் இறங்கியே வரல பிரதர். ஆமென். வெறும் வசனமா கொடுத்துட்டு இருக்காரு, வெறும் வசனம் மட்டும்தான் காமிக்கிறாரு, வசனமா பேசுறாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஸ்தேவான் நான் இங்க உனக்கு வானத்தை திறந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உன்னை நான் அழைக்க போகிறேன். ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நீ எனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்ட. I'm here to receive you. உன்னை நான் அழைக்கும்படியாக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை வெல்கம் பண்றதுக்கு கர்த்தர் அங்க காத்துட்டு இருந்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாடுகளின் மத்தியிலே நீங்கள் தனியா இல்லை, உங்க பிரச்சனைகளின் மத்தியிலே நீங்க தனியா இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது பெட்டர், வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைப்பதற்காக அவர் வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நான் சபைக்கு மேலே வரும் பொழுது யாரும் என்னை அழைக்க இல்லை. நானே என் வேதத்தை தூக்கி கொண்டு, நானே என் பையை தூக்கி கொண்டு நானே வந்து கொண்டிருந்தேன். Nobody is there to receive me. யாரும் என்ன வாங்க பாஸ்டர், வாங்க உட்காருங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு போய் சர்வீஸில் நடத்துங்க, யாரும் ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லை. இது எதை குறிக்கிறது? வந்தா வா. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே அப்படி அல்ல. ஆமென். ஆண்டவருக்காக இங்கே ஊழியம் செய்த மனிதனை, ஆண்டவருக்காக இங்கே பாடுகள் சகித்த மனிதனை, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற மனிதனை ஆண்டவர் ரிசீவ் பண்ணுக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இந்த வாரம் கர்த்தர் இதை பேசுறாரு, யாரை கூப்பிட போறாருன்னு தெரியலையே, சீக்கிரமே பரலோகமே சொந்தமே பாட போறோமோ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அதுதான் தெரியுது, உங்க ஆவி எனக்கு புரியுது. நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்குமோ என்னைக்கு நடக்குமோ, ஆனால் ஒரு நாள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இங்க கர்த்தருக்காக உழைக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக இந்த பூமியில உண்மையா இருக்கிறீங்களோ, ஒரு நாள் உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுடைய சேனைகளோடு கர்த்தர் அங்கு உங்களுக்காக காத்து இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு வரவேற்பு இருக்கோ இல்லையோ, பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஓட்டம் முடியும் போது. ஆமென். இப்போவே முடிச்சிட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. இப்போவே முடிக்க மாட்டீங்க. ஆமென். சில பேருக்கு ஆண்டவர் டைம் டேபிளில் முடிவு வச்சா நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்று மாத்திரம் எனக்கு சொல்ல தெரியும், கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு வரவேற்பை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே இல்லை பிரதர். பாருங்க, 12 அப்போஸ்தலர்கள் கூட 5 பேர் 7 பேர் இருந்தாங்க. மற்ற 6 பேர் எங்கே போனான்னு தெரியல. எல்லாரும் பல்லை கடிக்கும் போது மீதி 6 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா, பக்கத்தில் இருந்தாங்களா, லெஃப்டில் இருந்தாங்களா, எங்கே போன யூதாவுக்கும் இங்கே சமாரியாவுக்கும் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நோபடி இஸ் தேர் வித் ஹிம். பாருங்க, நீங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் தனியாக தான் கஷ்டப்படணும். ஆமென். அங்கே அத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அத்தனை கூட அவரோடு கூட ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேர் பல்லை கடிக்கும் பொழுது ஸ்தேவான் மட்டுமே அங்கே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நான் கஷ்டப்பட்ட பாஸ்டர், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த பாஸ்டர், யாருமே என்ன கேட்கல, யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் யாரும் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கே சொல்கிறேன், ஏமாந்து போகாதீங்க. சபையில் இருக்கிற 300 பேரும் உங்கள் பெட்டு பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க.
பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது பாஸ்டர், யாரும் வரமாட்டாங்கயா. ஹல்லேலூயா. இயேசுநாதரே சிலுவையில் தனியாக தான் தூங்கியிருந்தார், கொஞ்சம் பேர் அடுத்து தூரமாக இருந்தாங்க. ஒரு 12 பேர் வந்தால் ஹாப்பியாக இருங்க, ஒரு 3 பேர் உங்களை விசாரிக்க வந்தால் ஹாப்பியாக இருங்க. இதுதான் நிஜம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கவலை, என்னை யாருமே விசாரிக்கல பேர், அதனால நான் அங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். அங்கேயும் அதே தான் நடக்கும். ஆமென். 5 வருஷம் கழிச்சு நீ துன்பத்தில் இருப்ப, யாரும் வரமாட்டாங்க. நீ இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுவேன், அங்கேயும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ பக்கத்து பெட்டை பார்த்து அங்கே பாருங்க, பாஸ்டர் தூதர்கள் மாதிரி சூழ வந்து நீ பெட்டு பக்கத்தில் பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. உங்கள் பெட்டில் யாருமே இல்லை. உடனே சபை மேலே கோவமாக வரும். என் சபையில் எங்கள் பாஸ்டர் வரவே வரமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு? ஹல்லேலூயா. 6 பேர் எங்கே போனாங்க நான் கேட்குறேன். பிலிப் எங்கே போனார், அதுக்கப்புறம் வர்ற அந்த எல்லாம் எங்கே போனாங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருப்பதா நமக்கு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ வானம் திறக்கிறது, தரிசனங்களை பார்க்குறேன். உங்கள் பாடுகள் மத்தியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். பக்கத்தில் கேட்டு, நீ கஷ்டப்பட்டு என்ன பார்த்த? ஒரே பாம்பாக பார்த்தேன் பாஸ்டர், ஒரே முட்டையாக பார்த்தேன் பாஸ்டர். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பாடுகளின் மத்தியில் தேவன் உனக்காய் நிற்கிறத பார்க்கணும். கர்த்தர் உனக்காக எழும்பி இருக்கிறத நீ பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகளை நீங்கள் பார்க்கணும். தரிசனம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, வசனங்களை நீங்கள் பார்க்கணும், வெளிப்பாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துன்பத்தின் பாதையில் போயிட்டு இருக்கீங்க? கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் ஸ்தேவானுக்கு தன்னை விளங்க பண்ணினார், ஸ்தேவானுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். மகனே, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நான் செயல்படுகிற விதம் வித்தியாசம். நீ நினைக்கிற மாதிரி நான் இறங்கி வந்து பல்ல கடிக்கிறவங்களெல்லாம் உஃப்னு ஊதுற மாட்டேன். ஆனால் நான் வேறு ஒரு திட்டத்தோடு உனக்காக உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ 59வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை, சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், போயிட மாட்டீங்க. பயம் ஜெபம் பண்றதுக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். தன் அப்படியே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் மேலே நிற்கிறாருப்பா, பரலோகம் திறந்திருக்கு. அவர் சொல்லிட்டாரு, தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன். ஆமென். 58வது வசனத்திலே, அவனை தள்ளி கொண்டு போய் அவனை புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். எல்லார் கையிலும் என்ன இருக்கு இப்போ? கல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தை பேசினதுனால, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றதுனால மாலைகள் வரவில்லை, ஆனால் கல் வந்தது அவனுக்கு. சில பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஜனங்கள் கல்லை எடுக்கிறார்கள். ஆமென். ஆனால் கர்த்தர் அவனுக்காக இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதங்கள், எவ்வளோ பெரிய அடையாளங்கள் அவன் மூலமாய் நடந்தது. ஆனால் இப்பொழுது நன்மை பெற்ற ஜனங்கள் கல்லெறிந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. 58வது வசனம், அவனை கல்லெறிந்தார்கள். ஒவ்வொரு கல்லாய் அவன் மீது வந்து விழுகிறது. ஒவ்வொரு கல்லும் எவ்வளோ பெரிய கல் என்று தெரியல, ஆனால் அத்தனை பேருடைய கரங்களிலும் இருக்கிற கற்கள் எல்லாம் அவன் மீது வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கல் எடுத்து ஒரு பெண்ணு மேலே எறிவதற்கு ரெடியாக இருந்தாங்களா? பைபிளில் இருந்தாங்க. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நடுவில் நிறுத்தி பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கல்லை எடுத்து எறிவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கல்லு கூட அந்த பொண்ணு மேலே படாம கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆனால் இங்க சத்தியத்திற்காக நின்ற ஒரு மனிதன், ஹல்லேலூயா, எல்லார் கையிலையும் கல், ஆனால் எல்லா கல்லும் ஸ்தேவன் மேலே படும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். என்ன ஒரு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நான் இதை ஆழமாக பேசலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு கோடிட்டு மட்டும் காட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் கல் எறியாமலும் விற்க முடியும், ஆனால் 2 இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அங்கே இரக்கம் பாராட்டினார், அங்கே வாய்ப்பு கொடுத்தார்.
இங்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யல. அவருடைய எண்ணங்கள் வித்தியாசமானவைகள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஸ்தேவானை தள்ளி எல்லாரும் கல்லெறிந்தார்கள். அவன் சொன்னான், ஆண்டவரே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் துன்பங்களின் மத்தியில் நம்மை நடத்தும் பொழுது அவருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டாம். எந்த நோக்கத்திற்காக இந்த பாடுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ, எந்த பாதைகள் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் தேவ சித்தத்தை புரிந்து உங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து உங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல ஸ்தேவான் வேற மாதிரி ஜெபிக்கலாம். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஆவியில் நிறைந்த ஒரு மனிதன். ஆண்டவரே தூதர்களை அனுப்பும், ஆண்டவரே இவர்களுடைய கரங்களை கட்டுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் அல்ல. அவர் இங்கே என்ன ஜெபிக்கிறார்னா, என் ஆவியை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன். அதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நேரத்தில் எந்த நிலையில் என்னத்துக்கு எதுக்காக ஜெபிக்கணும் என்பதை புரிந்த ஒரு ஜெப வீரர்கள் இந்த கால வேளையில கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்கணும் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஸ்தேவான் ஜெபித்தது, தேவ சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவர் நிற்கிறார் மேலே. ஆமென். பிதாவின் சிங்காசனத்தை பார்க்குறாரு. என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ நீங்கள் தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும். நம்ம வாழ்க்கை ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். துன்பங்களின் மத்தியில் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. 60வது வசனம் சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த படுபாவி கல்லை எரிஞ்சான் பார்த்தீங்களா, அவன் புள்ள குட்டி அவன் சந்ததி எல்லாம் நாசமாக போட்டான். ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன்னு போனாரா? சொல்லுங்க. என்ன ஜெபம் பாருங்க. இதெல்லாம் எனக்கு வருமானே தெரில. உங்களை விட்டுருங்க, எனக்கே வருமானு தெரியல. அவனோ கல்லெறிகிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, முழங்கால் படியிட்டு. அப்போ கூட நம்பால் ஆண்டவரே கல்லடிக்கிறாங்க, ஆண்டவரே படுத்துக்கிற ஆண்டவரே, அல்லது கவுந்து படுத்துக்கிற ஆண்டவரே. ஆனா அந்த நேரத்தில் கூட நம்பால் ஆன் த ஏசி அண்டர் த ஃபேன்ல போட்டா கூட நம்பால் காலை நீட்டிக்கிட்டு சப்பளங்கால் போட்டுக்கிட்டு தானே ஜெபமே வருது. ஹல்லேலூயா. கல்லடிச்சா நீங்க படுத்துப்பீங்க போல இருக்கு. ஆனா அவரோ முழங்கால் படியிட்டு. எல்லாம் சொல்லுங்க, கல்லடி வாங்குற நேரத்தில் என்ன வருது? ஏன்னா அப்படிதான் ஜெபம் பண்ணி பழகிட்டாரு. நம்ம உட்காந்தே ஜெபிச்சு பழகிட்டோம், படுத்தே ஜெபிச்சு பழகிட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் முழங்கால் படியிட்டு ஜெபம்ன்றதே மறந்து போன ஒரு அத்தியாயமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடணும் என்ன பாஸ்ட் ஏதோ புதுசா சொல்றாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல். கொஞ்ச நேரம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்கள் கை கொள்ளாமல் போனீர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போனீர்கள்னு பேசின அதே வாய் இப்பொழுது அவர்களுக்காக பரிந்து பேசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பத்தின் பாதையில் நடக்கும் பொழுது, ஆமேன், அந்த இடத்துல சத்தியத்துக்காக பேசுறாரு. இந்த இடத்துல அவர்கள் அறியாமல் செய்கிறதை உணர்ந்து அவர்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிறார். ஆமேன். இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்ததுனா, சவுல் ஒரு முக்கியமான கேரக்டருங்க. சபையை துன்பப்படுத்துவதற்கு சவுல் பயன்படுத்தப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. என் அருமையான சபையை, இந்த கால வேளையில சபைக்கு மிகுந்த துன்பம். இந்த ஸ்தேவானை இழக்கும் பொழுது சபைக்கு மிகுந்த ஒரு கஷ்டம். ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதனை சபை இழந்துருச்சு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த மனிதனை சபை இழந்து விட்டது. சபைக்கு மிகுந்த துன்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டார்.
ஒரு இழப்புல சபை போய் கொண்டிருக்கிறது, ஒரு துக்கத்துல சபை போய் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் மத்தியில ஒரு தேவ ஊழியனை சபை இழந்து ஒரு துக்கத்துல சபை இருக்கு. மிகுந்த துன்பத்தின் மத்தியிலே சபை போய் கொண்டிருந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில எத்தனை பேர் மிகுந்த துன்பங்களின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தெய்வீக சுவாபங்களை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த துன்பத்தின் மத்தியில வேதம் சொல்கிறது, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் என்ன பண்ணாங்களா? எல்லாம் சொல்லுங்க, சிதறினார்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எருசலேமில் இருந்த சபை, இந்த சிதறினார்கள் என்ற வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்? எக்ஸ்பான்ஷன், ஹல்லேலூயா, எக்ஸ்ப்ளோஷன், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இருக்கிற ஜெபிக்கிற கூட்டம், ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னாரே. அந்த வாக்கு தத்தம், அந்த வசனம் இங்கு இந்த பிரச்சனைகளின் மத்தியில் நிறைவேறுகிறது. ஆமென். நம்ம ஆள் எல்லாரும் எருசலேமிலேயே இருந்துட்டாங்க. எல்லாம் வித்து கொடுத்துட்டாங்களா? இப்போ எல்லாமே டெய்லி சாப்பாடு வந்துருச்சா? எல்லாம் சரி ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துலையே ஜெபம் பண்ணுவோம், இப்படியே ஜெபம் பண்ணுவோம், இப்படியே ஜெபம் பண்ணுவோன்னு கர்த்தருடைய அடுத்த லெவலுக்கு அவங்க போகலை. ஒரே லெவலில் இருந்தாங்க. ஆனால் இந்த இந்த மிகுந்த துன்பம் வந்த உடனே எருசலேமிலிருந்து ஊழியம் எங்கே போச்சு? சத்தமாக சொல்லுங்க, யூதேயாவுக்கு போச்சு. ஹல்லேலூயா. இது வளர்ச்சியா? வளர்ச்சி இல்லையா? அப்போது தேவன் இந்த துன்பத்தை கர்த்தர் ஊழியத்தின் வளர்ச்சிக்காக தேவன் உபயோகித்தார். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு வர்ற கஷ்டம், உங்களுக்கு வர்ற பாடுகள் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் உடைக்கப்படும் பொழுது, நீங்கள் நொறுக்கப்படும் பொழுது, நீங்கள் பாடுபடும் பொழுது, யூ ஆர் எக்ஸ்பேண்டிங். ஆமென். நீங்க வளர்றீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் வளர்றேன். வளர்ற மாதிரியே சொல்லிய ஏதோ எனக்காக சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் உடைக்கப்படும் பொழுது நான் வளர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது புரிஞ்சா நீங்க துன்பத்தை எப்படி பார்ப்பீங்க? மகிழ்ச்சியா பார்ப்பீங்க. ஏன்னா இந்த துன்பங்கள் உங்களை விசுவாசத்தை வளர வைக்குது, ஊழியத்தை வளர வைக்குது, கிருபைகளை வளர வைக்குது, ஜெபத்தை வளர வைக்குது. ஆமென். உங்களுடைய நன்மைகளை கர்த்தர் வளர்ச்சிக்கு கர்த்தர் துன்பங்களை பயன்படுத்துகிறார். ஆமென். துன்பம் மட்டும் வரலன்னா எல்லாம் ஒன்று கூடி ஸ்தோத்தரிப்போம், கைத்தட்டி பாடுவோம், அப்படின்னு சாப்பிடுவோம். ஆமென். வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணுவோம், கைத்தட்டி சாப்பிட்டு ஜெபம் பண்ணி, கைத்தட்டி சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஊழியம் அடுத்த ஊருக்கு போயிருக்காது. ஆனால் இந்த மிகுந்த துன்பத்தில் கர்த்தர் சிதறி போக பண்ணி அவருடைய வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்கள் மேலே இருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு துன்பங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு, பாடுகளை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் படுகிற பாடுகள் வீணானவைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க படுற கஷ்டம் வேஸ்ட் கிடையாது. நீங்க உடைக்கப்படுகிறது வேஸ்ட் கிடையாது. உங்களை ஆண்டவர் வேஸ்டா உடைக்கல. ஆமென். கர்த்தர் உங்களை வேஸ்டா உடைக்கல. உங்களை உருவாக்க தான் கர்த்தர் உடைக்கிறாரு. உங்க எண்ணங்களை உடைக்கிறார், உங்கள் திட்டங்களை உடைக்கிறாரு, உங்களுடைய நினைவுகளை உடைக்கிறாரு. சில காரியங்களை கர்த்தர் உடைக்கிறார் என்று சொன்னால், God is going to take you to the next level. உன்னை வளர்ச்சி அடைய செய்வதற்காக, உன்னை முதிர்ச்சி அடைய செய்வதற்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யூதேயாவிலும் சமாரியாவிலும் தேசங்களிலும் கர்த்தருடைய வசனம் பரம்பிற்று. ஆமென் சொல்லுங்களேன். 5வது வசனத்துல வாசிங்க. பிலிப்பு, ஸ்தேவானுக்கு அடுத்தது பிலிப்பை செலக்ட் பண்றாங்க. இப்போ பிலிப்பு எழும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஸ்தேவான் முடிந்தாலும் கர்த்தர் இன்னொன்னு எழுப்ப கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பு எழும்புறாரு ஊழியத்துல. ஆமென். அவர் பட்டணங்களிலே எங்கும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இந்த பிலிப்புவின் மூலமாக பெரிதான வல்லமை, பெரிதான அற்புதங்கள், அடையாளங்கள் திரும்ப நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் உடைக்கப்படுவது ஒரு நாளும் கர்த்தருடைய வல்லமையை நிறுத்தாது. நீங்கள் உடைக்கப்படுவது ஒரு நாளும் உங்கள் ஊழியத்தை முடிக்காது. உடைக்கப்படுவது ஒரு நாளும் உங்களுடைய மேல் வைத்திருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணாது. நீங்கள் உடைக்கப்பட புதிதான வல்லமைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் தான் சபையில் வல்லமையான காரியங்கள் நடக்குது, பட்டணங்களில் மிகுந்த சந்தோஷம் நடக்குது. ஆமென். அந்த அற்புதங்கள் எல்லாம் பேசினா ரொம்ப டைம் ஆயிரும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த 7ஆம் 8ஆம் அதிகாரத்தில் நடந்த அற்புதங்கள். ஆமென். 9ஆம் அதிகாரத்தில் நடந்த அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். ஸோ உங்கள் துன்பத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. உங்கள் துன்பத்தின் மத்தியில் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். உங்கள் துன்பங்களின் மத்தியில் கர்த்தர் உங்களை உருவாக்கி அடுத்த வளர்ச்சிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரு. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சரி பாஸ்டர், எப்போதான் பாஸ்டர் இந்த துன்பம் முடியும்? பாருங்க, சவுல் காரணமாக இருந்தார் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில். ஆனால் அந்த 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது முதல் வசனத்தில் சவுல் என்பவன் இன்னும், எல்லாம் சொல்லுங்க, இன்னும். நீ அப்போ ஸ்தேவானா கல்லெறியும் போது ட்ரெஸ்ஸை பாதுகாத்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் என்ன பண்ண? சபையெல்லாம் என்ன பண்ண? துன்பப்படுத்தின. வேதத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 8:3 சவுல்கள் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரியும் பிடிச்சி, ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பாதுகாத்தாரு, இப்போது அடிக்கிறவனை பாதுகாத்தாரு, இப்போ இவரே அடிக்கிறவனா மாறிட்டாரு, சபையை பாலாக்கிட்டாரு. நிறுத்தல, கர்த்தர் கிரியை செஞ்சு தான் இருக்கிறாரு. 9வது வசனத்தில் இன்னும், ஹல்லேலூயா, இன்னும் துன்பத்தை கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். 4வது வசனம் 3:4 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளை, துன்பம் என்றைக்கும் அல்ல. உன்னை துன்பப்படுத்துகிறவனை கர்த்தர் கீழே தள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தர் கீழே தள்ள வல்லவராக இருக்கிறார். ஒரு சில காலங்கள் கர்த்தர் இந்த துன்பத்தின் வழியாக நம்மை நடத்தி நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஆனால் யார் மூலமா துன்பம் வருதோ, ஆமென், அந்த காரணத்தை கர்த்தர் சும்மா விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை கொலை செய்து, இப்போ உட்கார்ந்திருந்தவர் பாலாக்குனவர் இப்போ சீருகிறவராக மாறிட்டாரு. நீ எப்போ சீர்ற நிலைமைக்கு வந்துட்டியோ கர்த்தர் அதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிரச்சனைகள் உங்களை பார்த்து சீரும் போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்க வல்லவராக இருக்கிறார். போதும், இதுக்கு மேலே நான் இறங்கி வருவேன்னு சொல்லி அவர் இறங்கி சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இறங்கி வர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளின் சீற்றங்களுக்குள்ளே சில பேர் இன்றைக்கி போயிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிற காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கான காரணங்கள் கீழே விழப்போகிறது என்று நான் ஆவியில் உணர்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவன் தரையிலே விழுந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யாருன்னு அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு வருகிற துன்பத்தை அவர் தன்னை துன்பப்படுத்துற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். நீ எந்த சபையை பாலாக்கினியோ, எந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு நீ உதவி செய்தையோ, அந்த இயேசு நானே. அப்படின்னா உங்க மேல வர்ற ஒவ்வொரு அடியும் கர்த்தர் மேல விழுது. ஆமென். நீ துன்பப்படுத்துகிற, நீ ஸ்தேவானை கொலை செய்யல, என்ன துன்பப்படுத்தின. நீ சபையை பாலாக்கல, என்ன பாலாக்குன. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் நினைச்சுக்கிட்டா ஸ்தேவானை தானே அடிக்கிறோம். ஆமென். விசுவாசிகளை தானே அடிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நீ யாரெல்லாம் துன்பப்படுத்தினையோ, ஆமென், அந்த இயேசு நான் தான். நீ ஸ்தேவான் அடிக்கல, என்ன அடிச்ச. நீ சபையை பாலாக்கல, என்ன பாலாக்குன. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு வருகிற துன்பங்கள் அவருடைய துன்பங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஷூவை அவுத்துட்டு ஒரு முள் செடியில் போய் நல்லா உதைச்சி பாருங்க. முள்ளுக்கு ரத்தம் வருமா? உங்களுக்கு ரத்தம் வருமா? சத்தமா சொல்லுங்க. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க உதைக்கிற தெரியுமா? யாரை துன்பப்படுத்துற தெரியுமா? ஆமென். என்ன துன்பப்படுத்தல. ஆமென். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. சர்ச்சை அடிச்சிட்டேன், சர்ச்சை ஓடிச்சிட்டேன், ஊழியத்தை நிறுத்திட்டேன். அவரை நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. நீ தான் முள்ளில் உதைச்சிட்டு இருக்கிற. காயம் முள்ளுக்கல்ல, உனக்கு தான். ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நடுங்கி திகைத்து, இதுக்கு மேலே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த கால வேளையில் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவாராக. உங்கள் துன்பங்களுக்கு ஒரு முடிவின் காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவின் காலம் இருக்கிறது. துன்பத்தின் பாதைக்கு ஒரு முடிவின் காலம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. எல்லாம் சொல்லுங்க, அங்க துன்பத்தில் கண்ட இருந்த சபை இப்போ எதுக்குள்ள வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடக்கிறீங்களா? சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் காத்துட்டு இருக்கு. ஆமென். சபையில் துன்பம் மட்டும் அல்லங்க, சபைகள் சமாதானம் பெற்றது மட்டுமல்ல, சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறார். சபைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். துன்பத்திலிருந்து சமாதானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற இந்த காலத்துக்குள்ள நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள், நீங்கள் முதிர்ச்சி அடைவீர்கள், தேவனுடைய அற்புதங்களை பார்ப்பீங்க. இந்த 3 அதிகாரங்களுக்குள்ள நடந்த அற்புதங்களை விவரிச்சா அது அவுட்ஸ்டாண்டிங்கான மிராக்கிள்ஸுங்க. ஹல்லேலூயா. பிலிப்பு ரதத்துடனே ஓடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். அநேக அற்புதங்கள் இந்த 3 அதிகாரங்களில் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் விவரித்து நீங்கள் தியானிச்சு பாருங்க. துன்பங்கள் நடுவில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்களை கர்த்தர் சந்திக்கிறார், மந்திரவாதிகளை கர்த்தர் சந்திக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். சபை சமாதானம் பெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே துன்பத்தின் மத்தியில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்து நீங்கள் நடந்து செல்லும் போது சீக்கிரத்தில் நீங்கள் சமாதானத்தில் காலத்தில் நிற்பீர்கள்.